துவான் ஃபேங்ஷனின் முகம் உடனே இருண்டது. ஷியாமிங்காங், என்னைய மிரட்டத் துணிகிறாயா என்று கர்ஜித்தார். இதைக் கேட்ட பிங்மோ கோஷ்டித் தலைவரின் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தியது. இல்லை இல்லை, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். மூத்தவர் குய்மோ அவர்கள் ஜுகு கோஷ்டியை பாதுகாக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பம்மிக் கொண்டே சொன்னார். துவான் ஃபேங்ஷன் தனது கண்களை சுருக்கினார். அவர் ஆத்திரத்தில் வெடிக்கப் போகும் தருணத்தில் அமைதியான ஒரு குரல் அங்கே கேட்டது. விஷயங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு நாம் விதிகளின்படியே நடப்போம். அங்கே குழுமியிருந்த கூட்டம் வழிவிட ஒரு மனிதன் முன்னே வந்தான். அவன் வேறு யாருமல்ல, டாங் சென். ஒரு மென்மையான புன்னகையுடன் மிகவும் நிதானமாகவும் நிம்மதியாகவும் அவர் காணப்பட்டார். பிங்மோவின் தலைவர் தனது கண்களை சுருக்கி பார்த்து, நீ யார்? இங்கே பேச உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டார். துவான் ஃபேங்ஷன் உடனே குறுக்கிட்டு கத்தினார். இவன் என் சகோதரன், அதில் உனக்கு ஏதேனும் பிரச்சனையா? என்ன? பிங்மோவின் தலைவர் அதிர்ச்சியில் உறைந்தார். துவான் ஃபேங்ஷன் எப்போதும் தனித்து செயல்படுபவர் என்றுதான் பெயர் பெற்றவர். அவருக்கு ஒரு சகோதரன் இருப்பதாக யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஆள் எங்கிருந்து வந்தான்? டாங் சென் அமைதியாக சொன்னார். நீங்கள் இருவரும் அசுர வழியின் விதிகளின்படி நடக்க விரும்புகிறீர்கள். நல்லது. ஆனால் நீங்கள் தோர்த்தால் ஏதேனும் ஒன்றை இங்கே விட்டுச் செல்ல வேண்டியிருக்கும். பிங்மோ கோஷ்டித் தலைவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தார். ஜுகு கோஷ்டியிடம் நம்மை எதிர்த்து போரிட இப்போது என்ன மிச்சம் இருக்கிறது? இது வெற்றியை தட்டில் வைத்து எனக்கு கொடுப்பது போன்றது என்று நினைத்தார். இவ்வளவு உறுதியான வெற்றியை தரும் சவாலை அவர் ஏன் மறுக்கப் போகிறார்? தனது மணிக்கட்டை லேசாக அசைத்த அவர் பனிப்புகையை வெளியேற்றும் ஒரு ஜொலிக்கும் படிகத்தை எடுத்தார். இது பிங்கா, பனியின் ஆன்மா. இதில் தூய்மையான மற்றும் அதீத குளிர்ச்சியான சாராம்சம் நிறைந்துள்ளது. இந்தைய பந்தய பொருள் உனக்கு போதுமா? டாங் சென்னின் கண்கள் சட்டென்று சுருங்கின. அவரது லிங்ஜூ வித்தை அடுத்த நிலையை அடைய இதுபோன்ற ஒரு அதீத குளிர்ச்சியான ஆற்றல் அவருக்கு மிக அவசியமாக தேவைப்பட்டது. எப்பாடுபட்டாவது இந்த பிங்காவை அடைந்தே தீர வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். பிங்மோ கோஷ்டித் தலைவர் இவ்வளவு சிறந்த பொக்கிஷத்தை முன்வைத்த பிறகு என்னால் எப்படி மறுக்க முடியும் என்றார் டாங் சென். பிங்மோ கோஷ்டித் தலைவர் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார். நீயேதான் இதை சொன்னாய். தோர்த்த பிறகு பின்வாங்க பார்க்காதே என்று எச்சரித்தார். கவலைப்படாதீர்கள், நான் எப்போதும் மற்றவர்களிடம் நேர்மையாகவே நடப்பேன் என்று தலையசைத்தார் டாங் சென். ஆனால் எனக்கு முதலில் ஒரு சிறிய கால அவகாசம் தேவை. இதில் ஏதேனும் ஆட்சேபணமுண்டா? பிங்மோ அலட்சியமாக கையை அசைத்தார். 3 மணி நேரத்திற்குள் என்றால் சரி, அதற்கு மேல் 1 நிமிடம் கூட முடியாது. உனக்காக நாள் முழுவதும் காத்திருக்க எனக்கு நேரமில்லை. டாங் சென் புன்னகைத்தார். அவ்வளவு நேரம் தேவையில்லை. 3 மணி நேரம் கூட தேவையில்லை. 1 மணி நேரமே போதுமானது. இவ்வாறு கூறிய டாங் சென் தியான் ஷி அருகே சென்று அமைதியாக, என்னுடன் வா என்றார். தியான் ஷி முகம் சுழித்தான். ஆனால் மறுக்க துணியவில்லை. ஏனெனில் குய்மோ துவான் ஃபேங்ஷன் அவனை தனது ஆபத்தான கண்களால் முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். டாங் சென் தியான் ஷியை பின்புற மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார். என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய் என்று தியான் ஷி எச்சரிக்கையுடன் கேட்டான். உனக்கு வெற்றி பெற வேண்டுமா? டாங் சென் நிதானமாக கேட்டார். தியான் ஷியின் கண்கள் சுருங்கின. டாங் சென் ஏதோ கருணை அடிப்படையில் தனக்கு உதவ வந்திருக்கிறார் என்று நம்பும் அளவிற்கு அவன் ஒன்றும் அப்பாவி அல்ல. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். டாங் சென் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல், ஷீஹாங்கிடம் தோற்று போனதை நினைத்து நீ நிம்மதியாக இருக்கிறாயா என்று கேட்டார். தியான் ஷி கடுமையாக நடுங்கினான். அவனது கண்களில் ஆற்றாமை மின்னியது. அனைவர் முன்னிலையிலும் ஷீஹாங்கிடம் தோற்றது என்பது ஒரு பெரும் அவமானம் மட்டுமல்ல, அது அவனது வாழ்நாளின் மிகப்பெரிய இழிவு. அந்த அசுரக் கடவுளின் சக்தியை பயன்படுத்தியதால்தான் அவன் பலவீனமடைந்தான். இல்லையென்றால் பிங்மோ கோஷ்டி அவனது வாசலில் வந்து நிற்க துணிந்திருக்குமா? இவை அனைத்தும் ஒரு சங்கிலி தொடர் போல நடந்தது. இதற்கு பின்னால் இருந்த உண்மை குற்றவாளி அந்த ஷீ வம்சம். என்னால் இப்போது என்ன செய்ய முடியும்? அவனுடன் மீண்டும் போரிடும் வலிமை என்னிடம் இப்போது இருக்கிறதா என்ன? தியான் ஷியின் முகம் மிகுந்த வேதனையில் கோணலாகியது. டாங் சென் மெல்லியதாக புன்னகைத்தார். உனது ஆற்றலை உடனடியாக மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்லவும் என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. தியான் ஷியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நீ உண்மையைத்தான் சொல்கிறாய் என்று கேட்டான். தனது இந்த வீழ்ச்சியை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டு கிடக்க அவனுக்கு விருப்பமில்லை. டாங் சென் தலையசைத்தார். நிச்சயமாக இது உண்மைதான். ஆனால் என்னிடம் சில நிபந்தனைகள் உள்ளன. என்ன நிபந்தனைகள் என்று எச்சரிக்கையுடன் கேட்டான் தியான் ஷி. எனக்கு ஒரு விஷயத்தில் உதவி செய். அது முடியாது. தியான் ஷி ஒரு கணம் கூட யோசிக்காமல் திட்டவட்டமாக மறுத்தான். தான் இன்னொருவருக்கு கீழ் அடிபணிவதை அவன் ஒருபோதும் ஏற்க மாட்டான். டாங் சென் சிரித்தார். மறுப்பதற்கு அவசரப்படாதே. நான் உன்னை அடிபணியச் சொல்லவில்லை.
ஒத்துழைப்பு, கோஆபரேஷன் மட்டுமே கேட்கிறேன். நாம் இருவரும் இணைந்து அந்த ஹெவன்லி தாவோ வம்சத்தை கையாள்வோம். பிங்மோ கோஷ்டியை உனக்கான ஒரு வரவேற்பு பரிசாக கருது. என்ன சொல்கிறாய்? தியான்ஷி ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தவன். அவனிடம் வேறு வழிகள் எதுவுமே இல்லை. இந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் மரணம் மட்டுமே அவனது பாதையாக இருக்கும். அவனுக்கு வேறு தேர்வில்லை. சரி, உன்னால் உண்மையாகவே பிங்மோ கோஷ்டியை விரட்டியடிக்க எனக்கு உதவ முடியும் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றான். உன்னுடன் நான் ஒத்துழைக்கிறேன். டாங்சன் ஒரு இரத்த ஒப்பந்தச் சுருளை வெளியெடுத்தார். முதலில் மரியாதை, பிறகுதான் கட்டாயம். இதில் உனக்கு தடையொன்றுமில்லையே என்று கேட்டார். தியான்சி தனது பற்களை கடித்துக்கொண்டு ஒரு துளி இரத்தத்தைச் சுருளில் விட்டான். அந்தச் சுருள் தீப்பற்றி எரிந்தது. ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. டாங்சன் புன்னகைத்து, ஜுகுவின் இனிப்பு தேன் உன்னை மீட்டெடுக்கும் என்றார். தியான்சி முகம் சுழித்தான். அது வேலை செய்யாது. எனது காயங்கள் முழுமையாக குணமடைய குறைந்தது 3000 துளி ஜுகு தேன் தேவை. முழு ஜுகு கோஷ்டியிடமே அவ்வளவு தேன் கிடையாது என்றான். நான் வேலை செய்யும் என்று சொன்னால் அது செய்யும். உன்னிடம் இருக்கும் ஜுகு தேனை என்னிடம் கொடு. ஒரு அதிசயம் எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு காட்டுகிறேன் என்று டாங்சன் தனது கையை நீட்டினார். ஒரு கண தயக்கத்திற்கு பிறகு தியான்சி அதை வெளியெடுத்தான். எப்படியும் தான் தோற்றுப்போனால் அந்த தேன் அவனுக்கு சொந்தமாக போவதில்லை. டாங்சன் அந்த பாட்டிலை வாங்கினார். அதில் உண்மையிலேயே 100 துளிகளுக்கும் மேலாக ஜுகு தேன் இருந்தது. உண்மையிலேயே ஒரு செல்வந்தன்தான் என்று மனதிற்குள் நினைத்தபடி டாங்சன் புன்னகைத்தார். மெதுவாக முணுமுணுத்தார். சிஸ்டம் 10,000 மடங்கு மேம்படுத்து. 10,000 fold enhancement. டிங், மேம்படுத்தல் முடிந்தது. வாழ்த்துகள் ஹோஸ்ட், உங்களிடம் இப்போது 10,000 மடங்கு வீரியம் கொண்ட ஜுகு இனிப்பு தேன் உள்ளது. டாங்சன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அற்புதம். அவர் உடனடியாக ஒரே ஒரு துளியை மட்டும் எடுத்து தியான்ஷியிடம், வாயை திற என்றார். தியான்ஷி வாயை திறந்த அடுத்த கணம் அந்த தேன் அவனது உடலுக்குள் நுழைந்தது. அடுத்த நொடி அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அத்தியாயம் 176. 10,000 மடங்கு வீரியமுள்ள நைன்பெண்டு தேன். தியான்ஷியை அடக்குதல். நைன்பெண்டு தேன் என்பது தியான்ஷிக்கு தெரியாத ஒன்றல்ல. அதன் விளைவுகளை பற்றி அவன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் டாங்சன் கொடுத்த அந்த ஒரு துளி தேன் என்னவாக இருக்கும்? அது 10,000 மடங்கு செறிவூட்டப்பட்ட சாராம்சத்தை கொண்டிருப்பதைப் போல தெரிந்தது. அது அவனது வயிற்றுக்குள் பயங்கரமாக வெடித்தது. அந்த திகைக்க வைக்கும் மருத்துவ சக்தி ஒரு திடீர் வெள்ளத்தைப் போல அவனது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நொடியில் பாய்ந்தது. சேதமடைந்த ஆன்ம சக்தி, வற்றிப்போன ஆன்மீக ஆற்றல் என அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில் மீண்டும் அதன் உச்சநிலையை அடைந்தன. எனது காயங்கள், அவை குணமாகிவிட்டன. இது எப்படி சாத்தியம்? தியான்ஷி தனது கற்களை நம்ப முடியாமல் பார்த்தான். தர்க்க ரீதியாக பார்த்தால் 1000க்கும் மேற்பட்ட துளிகள் ஜுகுத்தேன் இல்லாமல் அவனது காயங்கள் முழுமையாக குணமடைய வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போது இது எப்படி நடக்கிறது? வெறும் ஒரே ஒரு துளியில், வெறும் ஒரே ஒரு துளி அவனது அனைத்து காயங்களும் முற்றிலுமாக மறைந்துவிட்டன. இல்லை, இது முடிவல்ல. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அவனது காயங்களை ஆற்றிய பிறகும் அந்த நைன்பெண் தேனின் வீரியம் குறையவில்லை. மாறாக அது இன்னும் தீவிரமானது. பூம் பூம் பூம். ஈடு இணையற்ற அந்த சாராம்சம் அவனது நரம்பு மண்டலங்களுக்குள் வெறித்தனமாக பாய்ந்தது. தியான்ஷியின் கண்களில் ஒரு கொடூரமான ஒளி பிரகாசித்தது. அவனது தொண்டையிலிருந்து மிருகத்தனமான கர்ஜனைகள் வெளிப்பட்டன. மீண்டும் ஒரு முறை அவனுக்கு பின்னால் அந்த அசுர கடவுளின் பிம்பம் தோன்றியது. இதற்கு முன்பு அந்த பிம்பம் மங்கலாகவும் தெளிவற்றும் இருந்தது. ஆனால் இப்போது அது மெல்ல மெல்ல ஒரு திடமான உருவத்தை பெற்றது. சொல்லுனா பயங்கரமான அசுர சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு உண்மையான தெய்வீக உருவம் அவனது முதுகிற்கு பின்னால் உருவானது. தியான்ஷியின் கண்கள் முற்றிலும் வெளிரிய வெள்ளை நிறமாக மாறின. அசுர கடவுளின் பிம்பத்தில் இருந்ததைப் போன்றே சிக்கலான கோடுகள் அவனது தோலின் மீது தோன்றின. இவை அசுர அடையாளங்கள், டிமானிக் மார்க்கிங்ஸ். நைன்பெண்ட் அசுர கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவருக்கான அடையாளம் இது. இந்த அடையாளங்கள் தன்னை சுற்றியுள்ள தீய ஆற்றல்களை உறிஞ்சி அவற்றை சொந்த வலிமையாக மாற்றக்கூடியவை. இதுவே தியான்ஷி நீண்ட காலமாக அடைய துடித்த ஒரு நிலை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி செய்தும் அவனால் அடைய முடியாத அந்த எல்லையை இப்போது மிக எளிதாக கடந்தான். தியான்ஷி தனது தலையை தூக்கி வானத்தை பார்த்து ஓலமிட்டான். விசித்திரமான ஆற்றல் அலைகளுக்கு நடுவே அவனது கருத்த முடி காற்றில் வெறித்தனமாக பறந்தது. அவனது உடல் முழுவதும் ஒரு தீவிரமான, கண்களை பறிக்கும் வெள்ளை நிற அசுர நெருப்பால் சூழப்பட்டிருந்தது. அவன் இருளின் கடவுளைப் போலவே காட்சியளித்தான். வலிமை, இதுதான் உண்மையான வலிமையா? அவன் தனது முஷ்டிகளை இறுக்கமாக மூடினான். சீ சர்ஜ் எல்லை தகர்க்கப்பட்டது. யூனிட்டி எல்லைக்குள் நுழைந்தான். யூனிட்டி எல்லை ஆரம்ப நிலை, யூனிட்டி எல்லை இடைநிலை, யூனிட்டி எல்லை மேம்பட்ட நிலை, யூனிட்டி எல்லை உச்சநிலை, யூனிட்டி எல்லை வரம்புகளை தாண்டினான்.
பூமியே அதிரும் இடி முழக்கங்களுக்கு நடுவே தியான்ஷியின் ஆற்றல் இன்குவைரி எம்பரர் நிலைக்கு உயர்ந்தது. அந்த எல்லையை அடைந்த பிறகு அவனது பிரம்மாண்டமான வேகம் மெல்ல மெல்ல தணிந்தது. இவ்வளவு பிரம்மாண்டமான வலிமை, இவ்வளவு நம்ப முடியாத ஆற்றல், இதுதான் உண்மையான சக்தியின் உணர்வா? தியான்ஷி தனது கைகளை திகைப்புடன் பார்த்தான். மீண்டும் உனது வலிமையை பெறுவது எப்படி இருக்கிறது என்று டாங்சன் கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அலட்சியமாக கேட்டார். தியான்ஷி பலமாக சிரித்தான். தியான்ஷி பைத்தியக்காரத்தனமாக சிரித்தான். இதை விவரிக்கவே முடியாது. இந்த உலகமே எனது கட்டுப்பாட்டில் இருப்பது போல உணர்கிறேன். நல்லது, டாங்சன் தலையசைத்தான். அப்படியானால் உனது வாக்குறுதியை நினைவில் கொள். தியான்ஷியின் கண்கள் லேசாக சுருங்கின. அவனது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தந்திரமான எண்ணம் மின்னியது. வாக்குறுதியா? அது என்ன வாக்குறுதி? அசுர வழியில் பயின்றவர்களுக்கு துரோகம் என்பது இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று. இப்போது அவன் இன்குவைரி எம்பரர் நிலையை அடைந்த ஒரு பலசாலியாக மாறிவிட்டதால் அவனது பேராசை கட்டுப்பாடின்றி அதிகரித்தது. அவனது மனநிலையில் ஏற்படும் இந்த மாற்றத்தை டாங்சன் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார். திஸ்க் தியான்ஷி, உனது நினைவாற்றலை சற்றே புதுப்பிக்க வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிய டாங்சன் மின்னல் வேகத்தில் தியான்ஷியை நோக்கி பாய்ந்தார். செத்து ஒழி! தியான்ஷியின் கண்களில் கொலைவெறி மின்னியது. அவன் தனது உள்ளங்கைகளில் 2 கருப்பு நிற தீய ஆற்றல் பந்துகளை திரட்டி அவற்றை டாங்சன் மீது வீசினான். அந்த தாக்குதலில் அவன் தனது முழு பலத்தையும் பிரயோகித்தான். வானமே அமைதிகொள்! டாங்சென்னின் கண்களில் வெள்ளி நிற ஒளி மின்னியது. காலமும் இடமும் அந்த நொடியே உறைந்தன. அவர் அந்த 2 ஆற்றல் பந்துகளுக்கு நடுவே எவ்வித காயமும் இன்றி புகுந்து தியான்ஷிக்கு நேர் முன்னால் தோன்றினார். பிறகு மிக வேகமான ஒரு அசைவில் தனது நீண்ட வாளை தியான்ஷியின் கழுத்தில் வைத்தார். ஒரே ஒரு மூச்சு விடும் நேரத்திற்குள் தியான்ஷி மரணத்தின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். இது சாத்தியமே இல்லை. அவனது உடல் முழுவதும் பயங்கரமாக நடுங்கியது. அவனது நெற்றியில் வியர்வை வழிந்தது. அதிர்ச்சியிலும் அவநம்பிக்கையிலும் அவனது கண்கள் நிலைகுத்தின. அந்த தற்காப்பு கலைவித்தையை தியான்ஷி அடையாளம் கண்டுகொண்டான். இதற்கு முன்பு இக்ஸியான் போரில் அந்த மர்மமான கோஷ்டி வீரர் பயன்படுத்திய அதே வித்தைதான் இது. தாவோ அரணையில் வேதம் அமைதிச் சுருள். ஒரு பயங்கரமான எண்ணம் தியான்ஷியின் மனதில் ஓடியது. ஒருவேளை டாங்சன் அந்த மர்மமான கோஷ்டியை சேர்ந்தவரோ? அவர் தாவோ வம்சத்தின் கூட்டாளி என்றல்லவா சொல்லப்பட்டது? பிறகு ஏன் அவர் யமநகரத்தில் இவ்வளவு பகிரங்கமாக தோன்ற வேண்டும்? இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான மர்மம் என்ன? அந்த நிசப்தத்தில் உண்மை கனமாக தொங்கியது. உனக்கு இப்போது போதுமான அளவு புரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால் உன்னை உயிரோட விட என்னால் முடியாது என்று டாங்சன் மிகவும் அலட்சியமாக சொன்னார். தியான்ஷியின் மனதில் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குவதற்காகவே அவர் வேண்டுமென்றே தாவோ அறநெறி வேதத்தை பயன்படுத்தியிருந்தார். தியான்ஷியின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. உண்மையில் நடப்பதை விட அவன் கற்பனையில் பல விஷயங்களை சிந்தித்து பயப்படத் தொடங்கினான். ஒவ்வொரு நொடியும் அவனது சந்தேகம் அதிகரித்து கொண்டே சென்றது. என்னை கொன்று விடாதீர்கள், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன். சற்றும் தயங்காமல் டாங்ஷென் ஒரு ஆன்ம முத்திரையை ஏவி அதை நேரடியாக தியான்ஷியின் ஆன்ம கடலுக்குள் பாய்ச்சினார். அவரது ஆன்ம சக்தி பயங்கரமான அளவில் பறந்ததாக இருந்தது. அது உடனடியாக தியான்ஷியின் ஆன்மாவை அடக்கி ஒடுக்கியது. தியான்ஷியால் நகர முடியாவிட்டாலும் டாங்ஷென்னின் ஆன்ம வலிமையின் திகிலூட்டும் வீரியத்தை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அவனது இதயம் வருத்தத்தில் ஆழ்ந்தது. நான் மட்டும் அமைதியாக அவருடன் ஒத்துழைத்திருந்தால் இப்படி அவருக்கு அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்று அவன் எண்ணினான். ஆனால் இப்போது காலம் கடந்துவிட்டது. டாங்ஷென்னின் ஆன்ம சக்தி தியான்ஷியின் ஆன்ம கடலை துளைத்து அவனது சுய விருப்பத்தை முற்றிலுமாக அழித்தது. தியான்ஷியின் கண்களில் இருந்த ஆக்ரோஷமும் எதிர்ப்பும் மறைந்து ஒரு பணிவான கீழ்ப்படிதல் தெரிந்தது. எஜமானரே, டாங்ஷென் திருப்தியுடன் தலையசைத்தார். நல்லது. நைன்பெண்ட் அசுர கோஷ்டியை எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் எண்ணம் முதலில் எனக்கு இல்லை. ஆனால் நீயாகவே அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். என்னால் எப்படி மறுக்க முடியும்? தியான்ஷி கசப்புடன் வருந்தினான். அவனது ஒரு கணக்க கொலைவெறி எண்ணம் அவனது முழு கோஷ்டியையும் அவனுக்கு இழக்க செய்துவிட்டது. இது ஒரு மாபெரும் பேரிழப்பு. இப்போதைக்கு எனக்கு நீ அடிபணிந்திருக்கும் விஷயத்தை இரகசியமாகவே, உனக்கு நான் பிறகு சில வேலைகளை தருவேன் என்று டாங்ஷென் அலட்சியமாக சொன்னார். ஆன்ம முத்திரையால் ஒடுக்கப்பட்ட தியான்ஷிக்கு கீழ்ப்படிவதைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை. ஒரு முறை ஆன்ம முத்திரை பதிக்கப்பட்டு விட்டால் அதை உருவாக்கியவரின் ஆன்ம சக்தியை விட அதிக சக்தி இருந்தால் மட்டுமே அதை அழிக்க முடியும். ஆனால் தற்போதைய நிலையை பார்த்தால் அதற்கான வாய்ப்பு 0 விட குறைவுதான். டாங்ஷென்னின் ஆன்ம வலிமை ஒவ்வொரு கணமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. தியான்ஷி தனது முழு பலத்தை பிரயோகித்தாலும் அவரை மிஞ்ச முடியாது, அந்த முத்திரையை அழிக்கவும் முடியாது. சரி, நீ இங்கே தொடங்கியதை முதலில் முடிப்போம். டாங்ஷென் தனது சட்டையை சுழற்றிவிட்டு தியான்ஷியுடன் மீண்டும் முதன்மை மண்டபத்திற்கு திரும்பினார். பனி அசுர கோஷ்டி தலைவர் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டார்.
அவர் டாங்ஷென்னை மீண்டும் கண்டபோது தியான்ஷியும் டாங்ஷென்னும் மீண்டும் மண்டபத்துக்குள் நுழைந்ததைக் கண்ட பனி அசுர தலைவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர்கள் சென்று 1 மணி நேரம்தான் ஆகியிருந்தது. இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த பெரிய மாற்றமும் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் எண்ணினார். இருப்பினும் தியான்ஷி முன்னே வந்து பனி அசுர இளவரசனை நேரடியாக சுட்டிக்காட்டி அழைத்தான். வா, என்னுடன் போரிடு. என்ன, சாக ஆசைப்படுகிறாயா? பனி அசுர இளவரசன் முதலில் திகைத்தான், பிறகு ஆத்திரமடைந்தான். பலத்த காயமடைந்த ஒருவன் தன்னை இவ்வளவு பகிரங்கமாக சவாலுக்கு அழைப்பதா? என்ன ஒரு ஆணவம்! சாகப்போவது நீதான். தியான்ஷி வானில் எழும்பி நின்று பனி அசுர இளவரசனை தனது விரலால் கேலி செய்வது போல சைகை காட்டி அழைத்தான். சீக்கிரம் வா, உன் முடிவை சந்தி, என் நேரத்தை வீணடிக்காதே. பனி அசுர இளவரசன் ஆத்திரத்தில் எள்ளி நகையாடினான். ஹாஹா, நீ சாவதற்கு இவ்வளவு ஆர்வமாக இருந்தால் நான் அதை செய்து முடிக்கிறேன் என்று கூறி அவனும் வானத்தில் உயர்ந்தான். 2 வலிமையான உருவங்களும் நடுவானில் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றனர். அவர்களின் ஆற்றல் அலைகள் கட்டுக்கடங்காமல் உயரத் தொடங்கின. பனி அசுர கோஷ்டி தலைவர் டாங்ஷென்னை பார்த்து ஏளனமாகச் சொன்னார். சிறுவனே, நீ என்னதான் தந்திரங்கள் செய்திருந்தாலும் இந்த போர் எனது பனி அசுர கோஷ்டிக்கே சொந்தமானது. அதற்கு டாங்ஷென் அமைதியாக பதிலளித்தார். அந்த பனி ஆன்மாவை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன் என்று இப்போதே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அத்தியாயம் 177. தியான்ஷி vs பிங்மோ இளவரசன். வானத்தின் உச்சியில் தியான்ஷியும் பிங்மோ இளவரசனும் நேருக்கு நேர் நின்றனர். அந்த 2 பெரும் போட்டியாளர்களும் ஒருவரை ஒருவர் முறைத்தபடி இருக்க அவர்களின் ஆற்றல் நிலையாக உயர்ந்தது. ஒருமுறை தோற்றவன் மீண்டும் தோற்பான். நான் உன்னை முன்பே நசுக்கிவிட்டேன், இப்போதும் அதையே செய்வேன் என்றான் பிங்மோ. தியான்ஷி அவனை மிகவும் குளிர்ந்த அலட்சியத்துடன் பார்த்தான். இந்த முறை நான் உனக்கு எந்த வாய்ப்பும் தரப்போவதில்லை. உன்னை நான் முற்றிலுமாக அழிப்பேன். ஹாஹா! பிங்மோ இளவரசன் ஆணவம் பொங்க உரக்க சிரித்தான். தியான்ஷி, இப்போதும் நீ அந்த 9 அசுர மைந்தர்களால் பாதுகாக்கப்பட்ட பழைய தியான்ஷி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எனது வலிமை பழையது போலவே இருக்கும் என்று நம்பும் அளவுக்கு நீ அவ்வளவு அப்பாவியா? நீ இப்போது காயமடைந்த ஒரு அற்ப பதர். உன்னை கொல்ல எனக்கு ஒரு கை போதும். கடந்த காலத்தில் இருந்தால் தியான்ஷி இதற்கு பதிலுக்கு கர்ஜித்திருப்பான் அல்லது ஆத்திரமடைந்திருப்பான். ஆனால் இப்போது அவனது கண்களில் பிங்மோவின் மீது பரிதாபமும் வெறுப்பும் மட்டுமே இருந்தது. பாவம் பிங்மோ இளவரசனே, இந்த உலகம் எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் தன்னகத்தே வைத்துள்ளது என்று உன்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. அதிசயங்களா, அற்புதங்களா? எங்கே? எனக்கு எதுவும் தெரியவில்லையே. பிங்மோ இளவரசன் எள்ளி நகையாடியபடி உரக்கச் சிரித்தான். உன்னுடைய தந்திரங்கள் என்னை ஏமாற்றிவிடும் என்று நிஜமாகவே நினைக்கிறாயா? நீ என்னை மிகவும் குறைவாக மதிப்பிட்டு விட்டாய். மெதுவாக பிங்மோ இளவரசன் தனது 2 முஷ்டிகளையும் உயர்த்தி இடுப்பளவு உயரத்தில் இருக்கினான். ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன் கேள். உனது காயங்கள் இப்போதே குணமாகி இருந்தாலும் கூட நீ எனக்கு ஈடாக முடியாது. ஏனென்றால் இந்த இடத்தில் பிங்மோ இளவரசன் ஒரு காட்டுமிராண்டித்தனமான கர்ஜனையை வெளியிட்டான். இப்போதே இறங்கி வா. பிங்மோவின் உண்மையுருவம். கிரீக். கரிய மேகங்கள் சூழ்ந்து சூரியனையும் சந்திரனையும் மறித்தன. உக்கிரமான காற்று ஊளையிட்டது. வானத்திலிருந்து ஒரு பனிக்கட்டி நீல நிற ஒளிக்கற்றை இறங்கி பிங்மோ இளவரசனின் உடலுக்குள் பாய்ந்தது. அடுத்த நொடி அவனது கண்கள் மாறி பனிக்கட்டியைப் போல குளிர்ந்த மற்றும் உயிரற்ற ஒன்றாக மாறின. அவனது தலைமுடி பனிக்கட்டி நீல நிறத்திற்கு மாறியது. அவனது உடலும் எலும்புகளும் உராய்ந்து பயங்கரமான சத்தத்தை எழுப்பின. அவனது உருவம் ஒரு ராட்சத பலூனைப் போல ஊதி 10 அடிக்கும் மேல் வளர்ந்தது. அவனது தலையில் வளைந்த கொம்புகள் முளைத்தன. விரல்கள் நீண்டு நகங்கள் கொடூரமான நகங்களாக மாறின. தோலுக்கடியில் தசைகள் முறுக்கேறின. அவனது உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலிருந்தும் திகிலூட்டும் ஒரு ஆற்றல் வெளிப்பட்டது. இது 9 கர்வ்டு கோஷ்டி தலைவரின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. சரியாக சொன்னாய். பிங்மோ சக்தியின் உச்சக்கட்ட நிலை. இதுதான் பிங்மோவின் உண்மையுருவம் என்று பிங்மோ கோஷ்டி தலைவர் பெருமையுடன் அறிவித்தார். பிங்மோ இளவரசன் ஒரு அரிய விழிப்புணர்வை அடைந்துள்ளார். அவர் தனது பிங்மோ உடலை முழுமையாக செயல்படுத்தி எங்களது மூதாதையர் ஆவிகளின் அங்கீகாரத்தை பெற்று இந்த உண்மையுருவத்தை அடைந்துள்ளார். இந்த வடிவத்தில் நரகத்தின் உறைபணியையே அவர் கட்டுப்படுத்துவார். ஒரு பேரரசர் நிலை வல்லுனரால் கூட இவரை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிமிடம் முதல் பிங்மோ இளவரசன் வெல்ல முடியாதவர். என்ன? 9 கர்வ்டு கோஷ்டி தலைவர் கவலை நிறைந்த முகத்துடன் காணப்பட்டார். மற்ற மூத்த தலைவர்களும் உள்ளுக்குள் நடுங்கினர். அவர்களின் கண்களில் அச்சம் தெரிந்தது. மாற்றம் முழுமையடைந்தது. பிங்மோ இளவரசன் இப்போது மனித உருவத்திலிருந்து முழுமையான அசுர உருவத்திற்கு மாறியிருந்தான்.
அவன் தனது 5 விரல்களையும் விரித்தபோது அவனை சுற்றி பனி மூடுபனி சுழன்றது. சுற்றியுள்ள வெப்பநிலை மிக வேகமாக வீழ்ந்தது. க்ரீக் க்ரீக் க்ரீக். வெற்றிடம் வெள்ளி வெள்ளை நிறமாக மாறியது. போர்க்களமே உறைந்து போனது. தியான்ஷி, நீ இப்போது ஓட முயற்சி செய்தாலும் உனக்கு தப்ப வழியில்லை. மரணம்தான் உனது விதி என்று பிங்மோ இளவரசன் தனது பற்களை காட்டி ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தான்.